என் மையன் எவ்வளவு ஸ்பீடா சைக்கிள் ஓட்டினாலும் எதிரி மோத மாட்டானையா. ஏன் ஸ்டாண்ட போட்டு தானே ஓட்டுவேன். அது ஒரு பெருமையா? அம்மா என்னமோ சொல்ல போறாங்க. ஆவல திப்பு சுல்தான் வாழ்ந்த பகுதி. அந்த சேர்ல அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்தான். அங்க வந்து ஹலோ இது திப்பு சுல்தான் சேரு. பரவாயில்ல சார், அவர் வந்தோன்னு எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கா. அவர் சேர்த்து 300 வருஷம் ஆச்சு பாரு. ஆள் ஒரு ஆள். அப்புறம் அடுத்த ஆள் வந்தார். சரி நீங்க என்ன செய்ய போறீங்க? எனக்கு வீட்டு லோன் வாங்க. வீட்டு லோன் வாங்குறீங்க, எப்படி கட்ட போறீங்க? செங்கல் வச்சா கட்ட போறோம். ஏன்னா வாடகை வீடு கேட்டு போக முடியும், சிரமம் நடக்கும். போனார், வீடை பார்த்தாரு. நாங்கள் வீடெல்லாம் நல்லா இருக்கு, ஏதோ கடமுடன்னு ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே. எது எலி இருக்குமா? எலி எப்படியா இருக்கும்? எலி நல்லா அவங்க சார்பாம இருக்கிறது எலி எப்படியா இருக்கும் அப்படின்னு இருக்கேன். அது தெரிஞ்சு ஓடிய விட்டான். எலிக்கே பயந்துருக்கேன். என் பையன் நகத்தை கடிக்கிறது அடியோடு நிறுத்திட்டேன். அப்படியா, நகத்தை வெட்டிட்டீங்களா? இல்ல பல்ல தட்டிட்டேன் அப்படின்னு இருக்கேன். அந்த மாதிரி அடியிலேருந்தே வந்திருக்கான். அன்னைக்கு ஒரு ஆள் கண்ணு மங்களா தெரிஞ்சுன்னு போனான், நண்பரை கூட்டிட்டு போய் பார்த்தேன். போர்டு மட்டும் இருந்துச்சு, போர்டுல பேரை காணாம். ஏடா இந்த டாக்டர் தேடி வந்து போர்டு மட்டும் போர்டுல பேரை காணாம். நான் போய் சொன்னடா இவர் பேர் போன டாக்டர் வேண்டாம், போர்டுல இல்ல. 1 மணிக்கு பாட்டை பாருங்க, எப்படி பாட்டு செலக்ட் பண்ணி போறாரு. பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்றாரு. கீழே தோத்து பாட்டு மட்டும் தான் நீ, பாவம் நான். புரியல உனக்கு? 1 மணிக்கு போய் சொல்லி என்னங்க சுரேஷ், நீ இருமல் இருமல் டாக்டர்கிட்ட போனியே, டாக்டர் என்ன சொன்னாரு? அவரும் அது இருமல் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிறதுக்கு ஒரு டாக்டராக்க. அதே ஆப்பிள் ஆப்பிள், மேங்கோ மேங்கோ. சார் இது தெரியல சார். ஸ்பெல்லிங் சொல்லு. ஸ்பெல்லிங். துவர்ப்பா, இனிமேல் வெளியெல்லாம் எதுவும் சாப்பிடாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா நான் செஞ்சு தரேன். அப்படியா? அப்போனா இன்னைக்கு நைட்டு ஷவர்மா செஞ்சிருங்க. அதெல்லாம் செய்ய தெரியாது. தெரியாது. இந்த கொத்து பரோட்டா? அதுவும் தெரியாது. இந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி ஏதாச்சும்? தெரியாது. மாமா வத்த குழம்பு வச்சிட்டா, வா சாப்பிடலாம். என்னடி சொல்ற? 5 நிமிஷத்துல எப்படி வத்த குழம்பு வச்ச? யோ, காலையில வச்ச குழம்பு சூடு காட்டி வத்த வச்சேன், அதானே வத்த குழம்பு. இவளெல்லாம் அடுப்புல வச்சு பத்த வைடா, அப்பயாவது பட்டு திருந்தட்டான். போன வாரம் எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன், என்ன செலவுக்கு காசு இல்லடா, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூடடா, அடுத்த வாரம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். அண்ணிய பார்த்தான். எம்மா குடுக்கவா? ஒண்ணு குடுன்னு சொல்லணும், இல்ல குடுக்காதன்னு சொல்லணும். இதுதானுங்க உலக வழக்கம். குடு 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 குடு. அது கொடுத்தா பாரு. குடுத்துதாடா குடும்பத்தை நாசமாக்கி வச்சிருக்க, நாசமா போறவனே. நீ குடு குடு குடு. அம்மா எனக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுங்க. ஏய் இன்னைக்கு நான் ஆரஞ்சு தான் வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியல, அப்புறமா ஆப்பிள் ஜூஸ் கேட்குறேன். பரவாயில்லம்மா, உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், போய் ஆப்பிள் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போடுங்க. ஏய் என்ன விளையாடுறியா நீ? நான் ஒன்றும் விளையாடலம்மா, நீங்க தான் விளையாடுறீங்க. காலையில இருந்து நான் மேக்ஸ் தான் படிச்சேன்னு தெரிஞ்சும் சயின்ஸ் டெஸ்ட் வைப்பேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? 4 பேர் இந்த உலகத்துல நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. 1 நம்ம பெத்தது, ஐயா 2வது நம்மள பெத்தது, ஐயா 3வது நமக்கு வாச்சது. ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட். இல்ல நான் சொல்லல, இறைவன் சொல்லி வச்சிருக்கான். ஐயா அப்ப அந்த 4வது நான் தான். ஏன்னா இந்த ஒரு காலத்துல காதலுக்கு கண்ணு இல்லதான், ஆனா இப்போ அதுக்கு எவன் கண்தானம் பண்ணானோ தெரியல. இப்போ அது கலரு, ஹைட்டு, வெயிட்டு, காசு, பணம், காரு, பங்களா எல்லாம் பாக்குது.